இறை இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இன்று வள்ளல் புனிதர் யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். இவர் 550ஆம் ஆண்டினை ஒட்டி உயர் குடும்பத்தில் பிறந்தார். பிற்காலத்தில் இவர் வளர்ந்து சைப்ரஸின் ஆளுநராக உயர்ந்தார். இவர் திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு நாள் இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். இதனால் வாழ்க்கையை வெறுத்து போன யோவான் எல்லாவற்றையும் துறந்து குருமடத்தில் சேர்ந்து குருவாக மாறினார். ஒரு சில ஆண்டுகளில் இவர் அலெக்சாந்திரியா நகரின் ஆயராக உயர்ந்தார். ஒரு சமயம் அவர் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தபோது பெண் ஒருவர் காட்சி தந்தார். பிற்காலத்தில் தான் தெரிந்தது அந்த பெண் வேறு யாருமல்ல, அன்னை மரியாள் என்று. அன்னை மரியாள் யோவானிடம், நான் தான் விண்ணக தந்தையின் மூத்த மகள். என் மீது நீ பக்தி கொண்டு ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்து வந்தால் நான் உன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமாக அழைத்துச் செல்வேன் என்றார். அன்னை மரியா சொன்னதற்கிணங்க யோவான் நிபந்தனையின்றி தான தர்மங்களை செய்வது என்பதை விருதுவாக்காக எடுத்துக்கொண்டு தேவையில் இருக்கின்ற எல்லாருக்கும் உதவி செய்திட திட்டம் தீட்டினார். அதற்காக அவர் நகரில் இருந்த ஏழை எளியவர்களுடைய பட்டியலை தயாரித்தார். வாரத்தில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையை அவர்களுக்காக ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வு வளம் பெற அவர் கடுமையாக உழைத்தார். யோவான் ஏழை எளியவர் மீது மட்டுமல்லாமல் நோயாளிகள் மீதும் அதிக அன்பும் அக்கறையும் காட்டி வந்தார். வீட்டில் இருந்த நோயாளிகளையும் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளையும் சந்தித்து அவர்களிடம் ஆறுதலாக பேச அவர் ஒரு நாளும் தவறியதே இல்லை. யோவானிடம் இருந்த மற்றொரு சிறப்பான குணம் அவர் எல்லாரையும் சமமாக பார்ப்பதுதான். இதனால் அவரை யாரும் எந்த நேரத்திலும் எளிதாய் அணுகி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவ்வாறு ஏழைக்கு பங்காளனாக வாழ்ந்து வந்த யோவான் பெர்சிய நாட்டுப் படை அலெக்சாந்திரியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அதில் அவர் நாடு கடத்தப்பட்டு சைப்ரஸிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவர் 614ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இத்தகைய மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் பிறருக்கு உதவும் மனம் படைத்தவர்களாக வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக செயல்பட வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்.